பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினி போறா. அவங்கள பார்க்காம போகும்போது நம்ம எதனால பேசி தீர்த்துக்கலாம், எதுக்கு என்ன பார்க்காத மாதிரி போறீங்கன்னு கூப்பிட்டு கேட்குறா. நமக்குள்ள பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோயினி சொல்றா. உங்களுக்கு அடுத்த மேரேஜ் நடக்க போகுது அப்படிங்கறத நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவ சொல்றது கேட்டு அவ கூட இருந்தவங்களும் சொல்றாங்க, என்ன பண்றது, அவளும் சின்ன பொண்ணு தானே, டிவோர்ஸ் ஆனா என்ன, அடுத்த மேரேஜ் பண்ணிக்கணும்ல அப்படின்னு பேசிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்க மேரேஜ் பண்ணதுல இருந்து நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அவரை நான் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அவரை எப்படி மயக்கிறதுன்னு யோசிக்கும் போதுதான் உங்களை மாதிரி ஒயிட் ட்ரெஸ் போடுறதுக்கு கத்துக்கிட்டேன், ரொம்ப சாஃப்டா பேசுறதுக்கு கத்துக்கிட்டேன், அப்பாவி மாதிரி நடிக்கலாம் கத்துக்கிட்டேன். அதெல்லாம் பார்த்து அவரும் மயங்கிட்டாரு. என்னால உங்க ரெண்டுத்துக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் ஹார்ட் ஃபீலிங்கா இருக்கு அப்படிங்கிறா. அப்பதான் ஹீரோயினி சொல்றா, நீ என்னதான் ஏமாத்தி நடிச்சு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா கூட அந்த லைஃப் ட்ரூ கிடையாது, கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா அதோட ட்ரூ என்னன்னு உனக்கு புரியும் அப்படின்னு அவ சொல்றதை கேட்டுட்டு அந்த பொண்ணு சொல்லுது, இப்ப நான் ஜெயிச்சிட்டேன், நீ தான் இப்போ தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்க, என்ன பண்றதுன்னு தெரியாம அவ பேசுற கேட்டு அவளுக்கு கோவம் அடிச்சிடறா. இந்த இடத்துக்கு ஹீரோயினியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஓடி வரதை பார்த்துட்டு அந்த பொண்ணு சொல்றா, என்னை நம்பு, நான் அவரை மயக்கணும்னு நினைக்கல அப்படிங்கிறா. அப்போ அவன் சொல்றான், உனக்கு என்ன கோவம் இருந்தாலும் நீ அதை என் மேலதான் காமிச்சிருக்கணும், அவகிட்ட இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது அப்படின்னு அவன் சொல்றதை கேட்டுட்டு அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, உங்க ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சதுக்கு நான் காரணம் கிடையாது, அதை தப்பா புரிஞ்சுக்கிறா அப்படின்னு அவ சொல்றா. எக்ஸ் சொல்றான், அவகிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்றான்.